Dear students, all of you welcome to botany class. Today we are going to discuss classification of living world. What is classification? Classification is nothing but arrangement of living organism based on similarities and dissimilarities. உயிரினங்களை நம்ம வகைப்படுத்துகிறோம். எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா அதனுடைய ஒற்றுமையான பண்புகளின் அடிப்படையும் சில டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ தெர் ஆர் செவரல் மில்லியன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் ப்ரெசன்ட் இன் அவர் வேர்ல்டு. ஹவு they are arranged properly. So there are many scientists put forward some concept to classify the living organisms. What are the classification? We will discuss. Many attempts have made in the past to classify the organisms on earth. So இந்த பூமியில் உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. The scientist name is called Theophrastus, father of botany, used the morphological characters to study classify plants. ஸோ தியோஃப்ராஸ்டஸ் கிளாஸிஃபை த பிளான்ஸ், தாவரங்களை வகைப்படுத்துகிறாங்க. ஸோ எந்த பண்புகளோட அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். ஸோ மார்ஃபோ மீன்ஸ் எக்ஸ்டர்னல், லாஜி மீன்ஸ் ஸ்டடி. டு ஸ்டடி த எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வாட் இஸ் த எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ்? ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தியோஃப்ராஸ்டஸ் பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதேமாதிரி அரிஸ்டாட்டில் classify the animals classify பண்றாங்க into two groups based on. So Anaima, another one is called Anaima. Anaima means with red blood, Anaima means without red blood. So Carl Linnaeus classified living world into two groups. One is called plants and animals. அதாவது Carl Linnaeus பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க லிவிங் வேர்ல்டு உயிரினங்களை. ஸோ 2 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று பிளான்ஸ், அனதர் ஒன் இஸ் கால் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் 2 குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க கால் லின்னேயஸ். ஸோ ஹிஸ் கிளாஸிஃபிகேஷன் ஃபேஸ்டு மேஜர் செட்பேக் பிகாஸ். ஸோ இவருடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில ட்ராபேக்ஸ், அதாவது சில குறைபாடுகள் என்னன்னா இருந்துச்சு. என்னென்ன பின்னடைவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள். பிகாஸ் ப்ரோகேரியாஸ் அண்ட் யூகேரியாஸ் வேர் குரூப்டு டுகெதர். ஸோ இவர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிளான்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுமே மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் எதில் வரும்? யூகேரியஸில் வரும். ப்ரோகேரியாஸுங்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கனிசம். பட் கால் லின்னேயஸ் ப்ரோகேரியஸ் அண்ட் யூகேரியஸை எதில் குரூப் பண்ணியிருக்காங்க? மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தோன்னா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்ஸாக இருக்குது இந்த கால் லின்னேயஸோட. தென் சிமிலர்லி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்கைங்கிறது பூஞ்சைகள். ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கனிசம்ஸ். ஃபங்கைங்கிறது ஹெட்ரோட்ரோபிக்னா தே கேனாட் சிந்தசைஸ் ஓன் ஃபுட் மெட்டீரியல். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ள முடியாது. தே டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். தட் இஸ் கால்ட் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கனிசம் வேர் பிளேஸ்டு அலாங் வித் த ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ஸ். ஸோ இது இந்த ஃபங்கையை எந்த குரூப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ஸ், அதாவது பிளான்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ஸ்னால் என்ன? இது ஆட்டோட்ராபிக். அப்போ இந்த ஆட்டோட்ராபிக் பிளான்ஸை ஹெட்ரோட்ராபிக்கும் ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்குது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்ஸ். இதுதான் 2 மிக முக்கியமான லிமிட்டேஷன். யாருடையனா கால் லின்னேயஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க லிவிங் வேர்ல்டில் 2 குரூப்பும், ஒன்று பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதே பாருங்க இன் கோர்ஸ் ஆஃப் டைம் the development of tools compelled taxonomists to look for different areas like cytology, anatomy, embryology, molecular biology, so phylogeny. What is called? So in course of time. ஸோ அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் டூல்ஸ்.
சில வளர்ச்சிகளின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா டாக்ஸானமிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ லிவிங் ஆர்கனிசத்தை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் தான் டாக்ஸானமிஸ், வகைப்பாட்டியலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசெண்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறான்னா, ஸோ இந்த டாக்ஸானமியை பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா ஸோ நிறைய ஏரியாஸ் வந்து வந்திருக்கு. என்னென்னா சைட்டாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் செல்லை தான் சைட்டாலஜி அப்படிங்கிறாங்க, செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸை படிக்கக்கூடியது. தென் அனாட்டமி, ஸோ அனாட்டமி இது ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ். தென் எம்ப்ரியாலஜி ஸ்டடி ஆஃப் எம்ப்ரியோ கேரக்டர்ஸ், ஸோ அதான் வந்து எம்ப்ரியாலஜி அப்படிங்கிறோம். தென் மாலிகுலார் பயாலஜி, ஸோ மாலிகுல்ஸ் நத்திங் பட் டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ், ஸோ இதை பற்றிலாம் படிக்கக்கூடியது. தென் பயாலஜி மீன்ஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்கனிசம், ஒரு உயிரினங்களோட பரிணாமத்தை பற்றி படிக்கக்கூடியதான் பைலோஜெனி. ஸோ ஃபார் கிளாசிஃபைங் ஆர்கனிசம் ஆன் எர்த், ஸோ நாட் ஓன்லி டாக்ஸானமி, ஸோ இந்த டாக்ஸானமியை பேஸ் பண்ணி ஸோ நிறைய ஏரியாஸ் வந்து ஸோ டெவலப் ஆகிருக்கு, ரீசெண்டாக வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஸோ இந்த பாயிண்டில் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க, தஸ் நியூ டைமென்ஷன் டு கிளாசிஃபிகேஷன் வேர் புட் ஃபோர்த் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ இந்த சமயங்களில் பார்த்தோன்னா ஸோ நிறைய ஃபீல்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஸோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஸோ வகைப்படுத்தனோட தேவைகள் என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல் டு அச்சீவ் ஃபாலோவிங் நீட்ஸ், ஸோ என்னென்ன நீட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஸோ ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கான் பாருங்கள். டு ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டர்ஸ், இப்போது நம்ம ஒரு லிவிங் ஆர்கனிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணிக்கணும், காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தோட காமன் கேரக்டர்ஸ் என்ன, பொதுவான பண்புகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், பேஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாவது பாருங்கள், டு டிஃபைன் ஆர்கனிசம்ஸ் பேஸ்ட் ஆன் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். சேலியன்ட் ஃபீச்சர்ஸுங்கிறது ஒவ்வொரு பிளான்ஸ் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்கும், ஒரு சிறப்பான பண்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பொதுவான பண்புகளின் அடிப்படையில் ஸோ கிளாஸிஃபை பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோன்னா சம் பெக்குலியரி கேரக்டர்ஸ் இருக்கும், என்ன இருக்கும், சில பெக்குலியரி கேரக்டர்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தேர்ட் பாருங்கள், ஹெல்ப் இன் knowing the relationship among different group of organism. அப்போ ஒரு ஆர்கனிசம்னா உயிரினங்கள் அப்படின்னு ஒரு உயிரினங்களுக்கும் இன்னொரு உயிரினங்களுக்கும் இடையுள்ள ஸோ ரிலேஷன்ஷிப், இதை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் கால் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம், உயிரினங்களுக்கு இடையேயான எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பரிணாம தொடர்பு. அதாவது ஒரு பிளான்ஸ்னால் அந்த பிளான்ஸ் வந்து ஸோ எங்கேருந்து ஆர்ஜின் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதான் ஸோ இந்த நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். டோன்ட் ஃபர்கெட் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் salient features, then relationship among the different group of organisms, then evolutionary relationship. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா ஸோ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். First one is called two kingdom system called Linnaeus. So already I am told that plants and animalia, plantae animalia. Called Linnaeus வந்து பார்த்தோன்னா டூ கிங்டம் சிஸ்டம். ஸோ அதுக்கு 1 marks வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸை ப்ரப்போஸ் பண்ணது கால் லினேயஸ், பிளான்டே அண்ட் அனிமாலியா. நெக்ஸ்ட்டு 3 kingdom கிளாசிஃபிகேஷன் எர்னஸ்ட் ஹெக்கேல் in 1866. Protista, Plantae, Animalia. Protista, Plantae, Animalia. Protista is a unicellular eukaryotic organism, example amoeba. Then Plantae, Animalia. 3 kingdom classification was proposed by Ernest Haeckel. Then 4 kingdom classification was proposed by Hopland in 1956. Monera, Protista, Plantae, Animalia. Monera is nothing but the bacteria. Example for Monera, bacteria. Then Protista, Plantae, Animalia. There are 4 kingdom proposed by Hopland. Then 5 kingdom classification, R.H. Whittaker. Note பண்ணிக்கோங்க, 5 kingdom classification proposed by R.H. Whittaker in 1969. Monera, Protista, Fungi, Plantae, Animalia. Monera, Protista, Fungi, Plantae, Animalia. So these are the system of classification. Now recently 6 kingdom classification, 7 kingdom classification
have been discovered. So first, five kingdom classification. Argyll Whittaker proposed a five kingdom classification. Is an American taxonomist proposed five kingdom classification in the year 1969. The kingdom include what is called Monera, Protista, Fungi, Plantae, Animalia. ஸோ ஃபைவ் கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ எதை பேஸ் பண்ணி, வாட் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர், செல்லோட அமைப்பு. தென் தேலஸ் ஆர்கனைசேஷன். தேலஸ் மீன்ஸ் வெதர் எ செல் இஸ் யூனிசெல்லுலார் or multicellular, that is called thallus organization. Then mode of nutrition means whether the organism is autotrophic or heterotrophic. Then reproduction, then phylogenetic relation. There are five important characters base பண்ணி ஸோ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆர்கைல் விக்டேக்கர் ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி வந்து படிக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, அதனுடைய கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். செல் டைப், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் வால், நியூட்ரிஷன், மொட்டிலிட்டி, ஆர்கனிசம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபைவ் கிங்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செல் டைப் பார்க்குறோம். ஸோ மொனிரா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, செல் டைப் பார்த்துக்கிட்டோன்னா, ஸோ மொனிரா தான் ப்ரோகேரியாட்டிக், மற்ற எல்லாமே பார்த்தோன்னா யூகேரியாட்டிக் ஆர்கனிசம். ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது என்ன, there is no cell membrane, well defined nucleus வந்து இருக்கும். அது ஆனால் யூகேரியாஸில் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி பார்த்தோன்னா செல் மெம்பரைன்ஸ் எல்லாமே இருக்கும். அதான் ரெண்டுக்குள்ள மிக முக்கியமான கேரக்டர்ஸ் ஆல்ரெடி. ஸோ ஐ எம் டோல்ட் தட். அப்போது செல் டைப் பார்த்தோன்னா மொனிரா மட்டும் ப்ரோகேரியாட்டிக், ரிமைனிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூகேரியாட்டிக். தென் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது என்னென்னா, மோஸ்ட்லி மொனிராவில் பார்த்தோன்னா யூனிசெல்லுலார், ரேர்லி சம்டைம் பார்த்தோன்னா மல்டி செல்லுலார். புரோட்டிஸ்டாவில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தோன்னா யூனிசெல்லுலார். தென் கிங்டம் ஃபங்கையில் பார்த்தோன்னா மல்டி செல்லுலார் அண்டு யூனிசெல்லுலார், மோஸ்ட்லி மல்டி செல்லுலார், சம்டைம் பார்த்தோன்னா யூனிசெல்லுலார். ஸோ பிளான்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் எது வரைக்கும் டெவலப் ஆகுதுன்னா, செல்ஸ் வந்து எதாவது மாறும் அப்படின்னா டிஷ்யூஸாக மாறும். டிஷ்யூஸ் எதாவது டெவலப் ஆகுதுன்னா ஆர்கன்ஸாக டெவலப் பண்ணும். ஆர்கன்ஸ் நத்திங் பட் ரூட், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ், இது தான் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அனிமாலியாவை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகி டிஷ்யூ டெவலப் ஆகி ஆர்கன் டெவலப் ஆகி ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங் கூட பார்த்தோன்னா அனிமாலியாவில் தான் வரும். ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் 10 ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங்கில் ஸோ இருக்குது அனிமாலியாவில். ஸோ இது லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ மொனிரா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா யூனிசெல்லுலார், புரோட்டிஸ்டாமும் யூனிசெல்லுலார். ஸோ அப்போ ஃபங்கைலேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து எவல்யூஷனரி கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்லோவாக யூனிசெல்லுலார்லேருந்து அப்படியே மல்டி செல்லுலார் டெவலப் ஆகுது. தட் இஸ் கால்ட் எவல்யூஷனரி கேரக்டர்ஸ். தென் செல்வால் ஆஃப் மொனிரா மேடப். மொனிராவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய செல்வால் மேடப், ப்ரெசன்ட் மேடப், பெப்டிடோக்ளைகான். ஏன்னா எக்ஸாம்பிள் மொனிராக்கு வந்து பாக்டீரியா, பெப்டிடோக்ளைகான் அண்டு மியூகோபெப்டைட்ஸ். ஆல்ரெடி சொல்லிக்கோம்னா பெப்டிடோக்ளைகான் மேடப் ஆஃப் பாக்டீரியல் செல்வால் மேடப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ். இன் ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசன்ட் இன் சம் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் ஆப்சன்ட் இன் அதர்ஸ். ஸோ சில இதில் மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லுலோஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபங்கையில் பார்த்தோன்னா நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஃபங்கல் செல்வால் மேடப் ஆஃப் கைட்டீன் ஆர் செல்லுலோஸ், மோஸ்ட்லி கைட்டீன் மறக்காதீங்க. ஃபங்கல் செல்வால் மேடப் ஆஃப் கைட்டீன். பிளான்ட் செல்வால் யூ நோ தட் செல்லுலோஸ். தென் அனிமல்ஸில் தெர் இஸ் நோ செல்வால், அனிமல்ஸில் செல்வால் கிடையாது, பிளாஸ்மா மெம்பரேன் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர்ஸாக இருக்கும். தென் நியூட்ரிஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஊட்டமுறை பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டோம்னா மொனிரா எக்ஸாம்பிள் வந்து. ஸோ பாக்டீரியாவில் ஆட்டோட்ராபிக்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோட்ராபிக்கில் பார்த்தோன்னா ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக் இருக்குது, ஹீமோ ஆட்டோட்ராபிக் இருக்குது. ஃபோட்டோனா லைட்டு, ஹீமோனா கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி they can synthesize own food materials. Then heterotropic, ஆட்டோனா செல்ஃப், ஹெட்ரோனா they depend on other organism for the purpose of food. Then parasitic and saprophytic. ஸோ இதெல்லாமே நியூட்ரிஷன். பேராசைட்டிக்னா they obtained food from living organism. ஸோ லிவிங் ஆர்கானிசத்தில் ஃபுட்டை எடுத்தால் அது பேராசைட். அதுவே நான் லிவிங் ஆர்கானிசத்தில் வந்து ஃபுட்டை வந்து டேக் பண்ணால் அது சாப்ரோஃபைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது இது வந்து மொனிரால மொன்லி நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோட்ராபிக் அண்டு ஹெட்ரோட்ராபிக். ஸோ ப்ரோட்டீஸ்லாம் பார்த்தோன்னா ஆட்டோட்ராபிக், ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். தென் ஹெட்ரோட்ராபிக் ரெண்டுமே இருக்குது. தென் ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹெட்ரோட்ராபிக்,
பேராசைட்டிக் அசாப்ரோபிட் இருக்கும். ஹெட்ரோட்ராபிக் ஃபங்கையோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஹெட்ரோட்ராபிக். பிளான்ஸ் பார்த்தோன்னா ஆட்டோட்ராபிக், ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணனால ஆட்டோட்ராபிக். தென் அனிமல்ஸ் வந்து ஹெட்ரோட்ராபிக். அப்போ அனிமல்ஸ் தென் ஃபங்கை இது ரெண்டுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக், மெயினாக ஹெட்ரோட்ராபிக் அப்படிங்கிறோம். தென் மொட்டிலிட்டினா நத்திங் பட் மூமெண்ட்ஸ். மொட்டிலிட்டினா மூமெண்ட்ஸ் அப்படின்னா பாக்டீரியா வந்து மூவ் ஆகும். ஸோ மோட்டைல், சம்டைம்ஸ் வந்து நான் மோட்டைல். ஸோ மோட்டைல்ங்கிறது என்னென்னா இட் வில் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளஜெல்லா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் மோட்டைல், சரியா? ஸோ நான் மோட்டைலுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு ஸோ தெரிஞ்சால் கமெண்டில் பாருங்கள். நான் மோட்டைல் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். தென் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டிஸ்டா பார்த்தோன்னா மோஸ்ட்லி மோட்டைல் ஆர் நான் மோட்டைலில் இருக்கும். ஸோ ஃபங்கை வந்து நான் மோட்டைல், இட் வில் நாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், த சிமிலர் டு பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை நான் மோட்டைல். தென் அனிமல்ஸ் வந்து பார்த்தோன்னா மோட்டைல், தே வில் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லெக்ஸ். தென் வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமலியா? ஸோ மொனிராக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆக்டினோமைசிஸ், மைக்கோபிளாஸ்மா. இது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தோன்னா ஸோ லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்லாம் ப்ரோட்டிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரைசோஃபைஸ், டினோஃப்ளாஜெலேஸ், யூக்ளினாய்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், அமீபா, பிளாஸ்மோடியம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியான எக்ஸாம்பிள். அமீபா, பிளாஸ்மோடியம், ட்ரிபானோசோமா, தென் பேராமீசியம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபெமிலியரான எக்ஸாம்பிள். அமீபா, பிளாஸ்மோடியம், பேராமீசியம் இதெல்லாமே பார்த்தோன்னா ப்ரோட்டிஸ்டர்ஸில் வரக்கூடியது. தென் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸ்ட், மஷ்ரூம்ஸ் அண்டு மோல்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள். தென் பிளான்டேயில் ஸோ என்னெல்லாம் வருது அப்படின்னு பாருங்கள், ஆல்கே, பிரையோஃபைஸ், டெரிடோஃபைஸ், ஜிம்னோஸ்போம்ஸ், ஏஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தென் அனிமல்ஸில் பார்த்தோன்னா ஸ்பாஞ்சஸ், இன்வெர்டிபிரேட் அண்டு வெர்டிபிரேட்ஸ், யூ நோ தட். ஸோ அனிமலோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10 பைலம் வந்து இருக்கும். ஸோ ஸ்பாஞ்சஸில் ஆரம்பித்து ஸோ வெர்டிபிரேட், அதாவது முதுகெலும்புடைய உயிரிகளை வந்து ஸோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட ஃப்ளோ சார்ட்ஸ். ஸோ நல்ல தெளிவாக ஸோ பார்த்துக்கோங்க, 1 மார்க்ஸ் வந்து ஸோ கேட்பாங்க. ஸோ இதை வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஸோ ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. மொனிரா என்னெல்லாம் வரும், பாக்டீரியா வரும், அது சைனோபைட்டா பாக்டீரியா இதெல்லாமே பார்த்தோன்னா மொனிராவில் வரும். ப்ரோட்டிஸ்டாவில் பாருங்கள், ரைசோஃபோரா, சீலியோஃபோரா, ஸோ அமீபா இதெல்லாமே வந்து ப்ரோட்டிஸ்டாவில் வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபங்கையில் பாருங்கள், பெசிடியோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், சைகோமைகோட்டா. ஸோ இது எல்லாமே ஃபங்கையில் பூஞ்சைகளை வந்து அதனுடைய வகுப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான்டேயில் வந்து ஸோ நிறைய வரும், குளோரோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அனிமல்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய அன்னலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா. ஸோ இதெல்லாமே ப்ரோகார்டேட்டா, சீலண்டிரேட்டா, போரிஃபெரா. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ ஒவ்வொரு கிங்டம்லேயும் அந்த கிங்டமை பற்றி ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட நன்மைகள் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தேலஸ். ஸோ நம்ம செல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்கேன், சிக்கலான செல் அமைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆர்கனைசேஷன் ஆஃப் தேலஸ், யூனிசெல்லுலரா, மல்டிசெல்லுலரா இதை பேஸ் பண்ணியிருக்கு. தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணியிருக்கு. தென் செப்பரேட்டிங் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ஸ், பிளான்ஸ்லேருந்து ஃபங்கையை வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபங்கைங்கிறது என்ன, கரோலஸ் லினேயஸ் பார்த்தோன்னா ஃபங்கையை வந்து பிளான்ட்டில் வச்சுருக்காரு. ஆனால் அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் விட்டுக்கிட்ட பார்த்தோன்னா பிளான்ஸையும் ஃபங்கையும் செப்பரேட் பண்ணிக்காங்க. ஏன்னா பிளான்ஸுங்கிறது ஆட்டோட்ரோபிக், ஃபங்கைங்கிறது ஹெட்ரோட்ரோபிக். இட் ஷோஸ் அ பைலோஜெனசி ஆஃப் த ஆர்கானிசம். இது எதை வெளிப்படுத்தம்னா பைலோஜெனி, ஒரு கிங்டமுக்கும் இன்னொரு கிங்டமுக்கும் உள்ள பைலோஜெனியை வந்து வெளிப்படுத்துது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டிமெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம்? ஸோ 5 கிங்டமோட தீமைகள் என்ன அப்படிங்கிற பாருங்க. த கிங்டம் மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா accommodate both autotrophic and heterotrophic organism, cell wall lacking and cell wall bearing organism, thus making these two groups more heterogeneous. ஸோ இந்த மொனிராவும் புரோட்டிஸ்டாலையும் ஆட்டோட்ராஃப் மட்டும் இல்லாமல் ஹெட்ரோட்ராஃபும் சேர்ந்துருக்கு. அதேமாதிரி பார்த்தோன்னா செல்வால் மட்டும் இல்லாமல் செல்வால் ப்ரெசண்ட்டாகவும் இருக்குது, செல்வால் ஆப்சன்ஸாகவும் இருக்கும். ஸோ இது நிறைய பண்புகள் இருக்கனால ஸோ இதை ஹெட்ரோஜீனஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய ட்ராபேக்ஸ் சொல்கிறாங்க.
தென் வைரஸ் வேர் நாட் இன்க்ளூடட் இன் த சிஸ்டம். 5 கிங்டமில் வைரஸ் வரல, அதனால தான் நம்ம ஏர்லியராகவே வைரஸ் பிரித்தோம். ஏன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ், ரெண்டு பண்புகளே கொடுக்கனால ஸோ பயாலஜிஸ்ட்க்கு வந்து பார்த்தோன்னா வைராலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால தான் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனாக வைரஸை கொண்டு வரல. ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கேட்பாங்க, வைரஸ் வேர் நாட் இன்க்ளூடட் இன் த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, தட் சயின்டிஸ்ட் நேம் Carl Woese and co-workers in the year 1990 introduced the 3 domains. நோட் பண்ணிக்கோங்க, how many domains have been discovered? Carl Woese. ஸோ சிறப்பு பண்புகள் பார்த்தோன்னா 3 இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. ஸோ 3 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ யார்? கார்ல் வோஸ். எதை பேஸ் பண்ணி? நோட் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஸ் இன் rRNA நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் அண்ட் லிப்பிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்பரேன். ஸோ ஆர்என்ஏங்கிறது ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அந்த ரைபோ நியூக்ளிக் ஆசிட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. ரைபோ நியூக்ளிக் ஆசிட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் இது அப்படின்னா mRNA, tRNA, இன்னொன்று rRNA. ஸோ ரைபோசோமில் 3 டைப்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. mRNAங்கிறது மெசேஞ்சர் ஆர்என்ஏ, M ஃபார் மெசேஞ்சர் டு த ஆர்என்ஏ, T ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ஆருங்கிறது ரைபோசோமல் ஆர்என்ஏ. மொத்தம் பார்த்தோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. அதில் இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏவை பேஸ் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த 3 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைபோசோமல் ஆர்என்ஏங்கிறது ரைபோசோமல் ஆர்என்ஏவோட நியூக்ளியோடைடை பேஸ் பண்ணி, நியூக்ளியோடைட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக 3 இருக்கும். ஸோ ரைபோ சுகர் இருக்கும், இன்னொன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ், பாஸ்பேட், இந்த 3 பேர் தான் நியூக்ளியோடைட். ஸோ இதை பேஸ் பண்ணியும் இன்னொன்று லிப்பிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்பரேன். ஸோ லிப்பிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பரேனை வந்து ஸோ பேஸ் பண்ணி இருக்குங்க. ஸோ லிப்பிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா செல் மெம்பரேன்னா ஒன்றும் இல்லை, பிளாஸ்மா மெம்பரேனில் பார்த்தோன்னா ஸோ இப்படியான லிப்பிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு பேர் ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தோன்னா ஹைட்ரோஃபிலிக் ட்ரெயில். இப்படி 2 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லிப்பிட்ஸ், அதாவது கொழுப்புகளை பேஸ் பண்ணி, அதாவது அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வகைப்படுத்தியிருக்காங்க. யாருன்னா கார்ல் வோஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எதை பேஸ் பண்ணி வந்து பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், a revised 6 kingdom classification for living world proposed by who is proposed the 6 kingdom classification? Thomas Hevalier Smith in the year 1998. 1998ஆம் ஆண்டு 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த கிங்டம் மோனிரா. ஸோ கிங்டம் மோனிராவை டிவைட் பண்ணியிருக்காங்க, ஆர்கி பாக்டீரியாவும் யூ பாக்டீரியாவை ஸோ டிவைட் பண்ணியிருக்காங்க 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கேட்பாங்க. 6 கிங்டம், 5 கிங்டம்னா மொனிரா புரோட்டிஸ்டா 5 கிங்டம் இருக்கும். ஆனால் இந்த 6 கிங்டமில் தாமஸ் ஹெவாலியர் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொனிராவை மறுபடியும் டிவைட் பண்ணியிருக்காங்க, ஆர்கி பாக்டீரியா அண்டு யூ பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ருஜீரியா. ஸோ ருஜீரியா எட்டால் 2015, இப்போ ரீசெண்டாக பாருங்கள் 2015 பப்ளிஷ் a 7 kingdom classification which is a practical extension of Thomas Hevalier 6 kingdom ஸ்கீம். ஸோ எதனுடைய எக்ஸ்டென்ஷன், எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா ஸோ இந்த ஸ்மித்தோட கிளாஸிஃபிகேஷன் 6 kingdom கிளாஸிஃபிகேஷனாக கண்டினியூஷன் தான் ஸோ இந்த ருஜீரியோவோட கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. இவருடைய கிளாஸிஃபிகேஷன் பாருங்கள், அக்கார்டிங் டு திஸ் கிளாஸிஃபிகேஷன் there are 2 super kingdoms, அதாவது 2 சூப்பர் கிங்டம்ஸ் வந்து இவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஒன்று வந்து 2ஆக பிரிச்சுட்டாங்க, ப்ரோகேரியாட்டா தனியாகவும் யூகேரியாட் தனியாகவும் பிரிச்சிருக்காங்க. ப்ரோகேரியாட்டில் என்னெல்லாம் வரும், யூகேரியாட்டில் என்னெல்லாம் வரும் பாருங்கள். ப்ரோகேரியாட்டா இன்க்ளூஸ் 2 கிங்டம்ஸ், 2 கிங்டம் இருக்குது, நேம்லி ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ ப்ரோகேரியாட்டில் 2 ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா. அதேமாதிரி யூகேரியாட்டில் ஸோ 5 கிங்டமாக பிரிச்சுருக்காங்க, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. Then a new kingdom, Chromista, was erected and it include all algae. ஸோ எல்லா
ஆல்கேங்கிறது பாசி வகைகளை சேர்ந்தது தான் ஆல்கே அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஆல்கே எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா குரோமிஸ்டா அப்படிங்கிற ஸோ கிங்டமில் இருக்குது. ஸோ ஹூஸ் குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குரோம்னாலே கலர்டு அப்படின்னு தான். கலர்ட்னா அதில் என்ன இருக்குன்னா பிக்மெண்ட்ஸ் இருக்கும், நிறமிகள் இருக்கும். அப்போது ஒரு ஆர்கனைசத்தில் நிறமிகள் இருக்குன்னா அங்கே என்ன செல் ஆர்கனல் இருக்கும் அப்படின்னா மஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது? ஏன்னா குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில். ஸோ இன் குரோமிஸ்டா வாட் இஸ் த குளோரோஃபில் ப்ரெசன்ட்? ஏ அண்ட் சி குளோரோஃபில் வந்து ஏ அண்ட் சி ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் வேரியஸ் கலர்லெஸ் ஃபார்ம்ஸ் தட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு. அது மட்டும் இல்லாமல் சம் கலர்லெஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் காணப்படுது. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா டயட்டம்ஸ். ஸோ மிக முக்கியமானது, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ டயட்டம்ஸ், brown algae, so cryptomonas and oomyces were placed under this kingdom. ஸோ இந்த கிங்டமில் குரோமிஸ்டாவில் வந்து ஸோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஓவரால் பார்த்தோன்னா 7 கிங்டம் 2 கிங்டமில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரீசனாக 2015ல் ஸோ 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ லிவிங் ஆர்கனிசத்தை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், வாட் இஸ் கால்ட் ரெட் டைட் சிவப்பு அலைகள்லாம் என்ன? ஸோ எதனால் உருவாகுது, எங்கே உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரெட் டைட் இஸ் காஸ்ட் பை, எது மூலமாக காசாக விளைவுக்குதுன்னா டாக்ஸிக் ப்ளூம் ஆஃப் டைனோஃப்ளாஜெலேஸ் லைக் ஜிம்னோடினியம் பிரேவி, தென் கோனியாலக்ஸ் டாமரன்சிஸ். ஸோ கோனியாலக்ஸ் டாமரன்ஸ் இந்த ரெண்டு ஸோ ஆல்கே அந்த டினோஃப்ளாஜெலேஸை நோட் பண்ணிக்கோங்க. ஜிம்னோடீனியம் பிரேவி அண்ட் கோனியாலக்ஸ் டாமரன்சிஸ் ஸோ காஸ்ட் பை ரெட் டைட் சிவப்பு அலைகளை வந்து உண்டாக்கும் கடல்களில். எ மேஜர் ரெட் டைட் இன்சிடென்ட் இன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஃப்ளோரிடாவில் வந்து முதல்ல வந்து இந்த ரெட் டைடை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 1982 வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கில்டு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ 100 அல்லது தௌசண்ட்ஸ்க்கு மேற்பட்ட ஃபிஷ்ஷஸ் வந்து ஸோ அழிந்து போயிருக்கு. எதனால் அப்படின்னா இந்த ரெட் டைனால். ஏன்னா இது எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு டாக்ஸிக் ப்ளூம்னா ஆல்கல் ப்ளூம் சொல்லுவாங்க. டாக்ஸிக்னா ஒரு நச்சு தன்மை உடைய ஒரு அமைப்பை உருவாகும். ப்ளூம்னா அதிக அளவு ஸோ இந்த ஃப்ளாஜெலேஸ் வந்து உருவாகும். ஸோ என்னது ஜிம்னோடினியம் பிரேவி, தென் கோனியாலக்ஸ் டாமரன்சிஸ். ஸோ இதுதான் வந்து ரெட் டைட். ஸோ இந்த கிளாஸில் ஸோ எப்படி வந்து லிவிங் ஆர்கனிசத்தை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி கிளாஸ் பண்ணியிருக்காங்க, 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதனுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, ஸோ அப்படிங்கிறத ஸோ இதில் வந்து ஸோ டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.